ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு செந்நிறமான ரோஜா. உன்னத பாட்டு 2:1 சொல்கிறது, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாயிருக்கிறேன். பாரதத்தின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு ஒரு சிறுமி ஒவ்வொரு நாளும் அழகான ரோஜாவை கொண்டு வந்து தருவாள். அவரும் அவளை பிரியப்படுத்த விரும்பி அந்த ரோஜா மலரை அன்போடு பெற்றுக்கொண்டு தன்னுடைய உடையில் அதை அணிந்து கொள்வார். போக போக அவருக்கு ரோஜாவின் மேல் அளவற்ற பற்று உண்டாயிற்று. ஆகவே தன் வீட்டிற்கு பின் உள்ள பகுதியில் ஒரு அழகிய ரோஜா தோட்டத்தை உருவாக்கி ஒவ்வொரு நாளும் தமக்கு பிரியமான ரோஜாவை பறித்து அணிந்து கொள்வார். அவர் இறந்தபோது அந்த தோட்டக்காரன் ஒரு ரோஜா பூவை பறித்து கொண்டு ஓடி வந்தான். பாபுஜி, நீங்கள் விரும்பும் பூவை கொண்டு வந்திருக்கிறேன், கண்ணை திறந்து பாருங்கள், இதை வாங்கி அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கதறி அழுதான். அந்தோ நித்திய மேன்மை தரும் பரலோக சாரோனின் ரோஜாவை அவர் அணிந்திருக்கவில்லை. ரோஜா புஷ்பத்தின் நிறம் சிவப்பாக இருக்கிறது. அது இயேசுவின் இரத்தத்தையும் தியாகத்தையும் கல்வாரி மரணத்தையும் அன்போடு ஞாபகப்படுத்துகிறது. லீலி புஷ்பம் வெண்மையாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்தையும் தூய வாழ்க்கையையும் வெளிப்படுத்துகிறது. ஆம், அவர் வெண்மையும் சிவப்புமானவர் அல்லவா? நான் ஒரு முறை எருசலேமில் உள்ள கெத்செமனே தோட்டத்திற்கு சென்றிருந்த போது இயேசு இரத்த வியர்வை சிந்தின இடத்திலே செந்நிறமுள்ள அழகான பூக்கள் பூத்து கிறிஸ்துவனுடைய இரத்தம்தான் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ என்று எண்ணும்படி காட்சியளித்தன. அங்கே ஆண்டவருடைய அன்பையும் கல்வாரி நேசத்தையும் அதிகமாக தியானித்தேன். அவர் கல்வாரி மேட்டிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு விலையேற பெற்ற தம் இரத்தத்தையெல்லாம் சிந்தி கொடுத்தார். நம்மை விலையேற பெற்றவர்களாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் செய்த தியாகம் எவ்வளவு விசேஷமானது! தாங்கொன்னா பாடுகளை சகித்தாலும் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கூட்டி சேர்ப்பேன் என்கிற உறுதியினால் அவர் முகம் சாரோனின் ரோஜாவைப் போல மலர்ந்திருந்தது. அவர் கலங்கவும் இல்லை, பயப்படவும் இல்லை. நாம் எந்த இடத்திற்கு சென்றாலும் சாரோனின் ரோஜாவை நம்மோடு எடுத்து செல்வோமாக. கிறிஸ்துவின் குணாதிசயங்களை நம்மோடு எடுத்து செல்வோமாக. நம்முடைய ஜீவியத்தை அவருக்காக சுகந்த வாசனையாக நற்கந்தகமாக மாற்றுவோமாக. அப்பொழுதுதான் சந்தோஷம் நிறைந்தவர்களாக சகலவித நன்மைகளினால் நிரப்பப்பட்டவர்களாக நாம் காணப்படுவோம். நீங்கள் ஒரு ரோஜா பூவை எடுத்து அதை கைகளினால் கசக்கினாலும் கால்களினால் நசுக்கினாலும் அது பதிலுக்கு உங்கள் கைகளையும் கால்களையும் மணக்கச் செய்கிறது. தேவப்பிள்ளைகளே, எங்கே பகையும் வெறுப்பும் இருக்கிறதோ அங்கே அன்பையும், எங்கே கசப்பும் காயங்களும் இருக்கிறதோ அங்கே மன்னிப்பையும், எங்கே சந்தேகம் இருக்கிறதோ அங்கே விசுவாசத்தையும் நாம் வெளிக்காட்ட வேண்டும். இன்றைய நினைவிற்கு 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின்
நற்கந்தகமாயிருக்கிறோம். இன்றைய வேத வாசிப்பு காலை நியாயாதிபதிகள் 16, 17 மற்றும் 18 அதிகாரங்கள். மாலை லூக்கா 7 அதிகாரம் 1 30 முடிய. அன்புக்குரிய அன்றென்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். சாரோனின் ரோஜாவை போல் நற்கந்தகமாய் மனம் வீசுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.